கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க, விற்க அணுகவும் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட், ஜிஎன் மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பயிற்சி நிறுவனத்தில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் அரேபியன் நைட்ஸ் எனும் தீம் ப்ராஜெக்ட் செய்து அசத்தினர். இந்த விழாவிற்கு அமிர்தாவின் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி மற்றும் தலைமை ஷெஃப் கார்த்திகேசவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கோயம்புத்தூர் மெர்லிஸ் ஹோட்டல் ட்ரைனிங் மேனேஜர் சயாந்தன் குந்த், கோவை ஜோன் 5 தி பார்க் ஹோட்டல் அசிஸ்டன்ட் HR மேனேஜர் பிரியா, எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் சுப்பிரமணி, மெர்லிஸ் ஹோட்டல் HR மேனேஜர் யசோதா, ஜோன் 5 தி பார்க் ஹோட்டல் DCDP விக்னேஷ், தொழிலதிபர் மகிஷா ராஜா, சரிகமபா சீசன் 5 டைட்டில் வின்னர் சுசாந்திகா, அமிர்தாவின் முன்னாள் மாணவர்கள், DSK கம்பெனி தொழிலதிபர் பார்கவி அரசன், அமெரிக்கா பிரின்சஸ் குரூப்ஸ் டைனிங் ஹோஸ்ட் சரத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கேக் வெட்டி விழாவை தொடங்கி வைத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி பேசினர். இதில் சுசாந்திகா பாட்டு பாடி அசத்தினார். அதன் பின்னர் அமிர்தாவில் படித்து பெக்ரினில் வேலைக்கு சென்ற மாணவரின் பெற்றோர் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமாருக்கு நன்றி தெரிவித்து பேசினர். மேலும் 2 மாணவர்களுக்கு மொரிஷியஸ் வேலைக்கான ஆஃபர் லெட்டர்கள், 60,000 சம்பளத்துடன் கூடிய பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் முன்னாள் மாணவர் பார்கவி அரசன் நடிப்பில் உருவான குறும்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் பேசும்போது, இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வெளிநாடு செல்ல ரூபாய் 4 லட்சம் அமிர்தா நிர்வாகம் வழங்கும் என்று கூறினார். இந்த விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 700க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் மாணவர்கள் அனைவரும் அரேபியன் உணவுகளான கேரட் இஞ்சி சூப், அரேபிய புளிப்பு சீஸ், அன்னாசி கபாப், ஹரியாலி கபாப், முர்க் கபாப், ஃபாலாஃபில் கரி, முர்க் பசந்தா, ரோமாலி, மாதுளையுடன் பட்டாணி புலாவ், மண்டி பிரியாணி, சாஹி துக்குடா, பஸ்புசா, அரேபிய பாதாம் பால், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட 14 வகையான உணவுகளை சமைத்து அனைவருக்கும் வழங்கி கொண்டாடினர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நேம்ல நம்ம பண்றோம். அந்த நேம்ல பொறுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதோட டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணுவோம். சூப்ல இருந்து டெசர்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மந்தி பிரியாணி, தந்தூரி கபாப்ஸ், ஹரியாலி கபாப்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதான். ஏன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில போறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வரணும். அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னைக்கு இருக்க சொசைட்டில அவங்க போராடுறதுக்கான ஒரு பக்குவம். ஏன்னா இங்க படிக்கும் போது மாணவர்களா இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்குவாங்க. பட் சொசைட்டி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருமே காம்படிட்டர்ஸ். அப்ப அந்த காம்படிட்டர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு நிறைய டேலண்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த டேலண்ட்டை நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நாங்க என்ன பண்றோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்குறோம். And the arrangements here have been made very nice, and there are a lot of students who are actively participating here, and the ambience, the theme, everything is so nice, and I'm really having a good time here. அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஐடிஸ் ட்ரைனிங் பண்ணுறாங்க. அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு நல்ல டிசிப்ளினோட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. இந்த அமிர்தா ஈவெண்ட்டில் படிக்கிற பசங்களுக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு முயற்சி, நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அரவுண்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலேஜில் படிக்கிறாங்க அனைவருக்கும் ஃப்ரீயாக என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அத்தனையும் கற்றுக் கொடுக்கலாம் என்னோட ஆசை. நன்றி.